ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தரிக்கில்லானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். பாடல் 25. கவிதை உரை. மணி வயிறு சுமந்து மண் காணப்புறம் தந்தாள் ஒரு தாய். மார் தந்து அமுதூட்டி மகனாக புறந்தாள் இன்னொரு மணித்தாய். கழித்து வளரும் காலத்தில் நீ ஒளிந்து வளர்ந்தாய். உன்னை அழித்து விட எண்ணிய அழுக்கு மனமாமன் அடுக்கடுக்காய் தீங்கென்ன அவன் அடிவயிற்றில் நெருப்பு பிழம்பாய் நின்று அச்சம் தந்த அச்சுதா. நெடுமாலே இறந்துன்னை கேட்கின்றோம் எம்பெருமானே. பாவை நோன்புக்கு பறை முரசம் நீ தந்தால் திருமகளின் சம்பத்தை யாமும் பெறுவோம். வறுமை நீங்கி வசந்தம் பெறுவோம். அகம் மகிழ உன் அருமை கீர்த்தி பாடி ஆடிக்களிப்போம். அருள் தருவாய் ஆதவா எழுந்து நீராடேலோர் எம்பாவாய். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர தரிக்கில்லானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைதருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம்பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரெம்பாவாய். பாடல் 25. கவிதை உரை. மணி வயிறு சுமந்து மண் காணப்புறம் தந்தாள் ஒரு தாய். மார் தந்து அமுதூட்டி மகனாக புறந்தாள் இன்னொரு மணித்தாய். கழித்து வளரும் காலத்தில் நீ ஒளிந்து வளர்ந்தாய். உன்னை அழித்து விட எண்ணிய அழுக்கு மனமாமன் அடுக்கடுக்காய் தீங்கென்ன அவன் அடிவயிற்றில் நெருப்பு பிழம்பாய் நின்று அச்சம் தந்த அச்சுதா. நெடுமாலே இறந்துன்னை கேட்கின்றோம் எம்பெருமானே. பாவை நோன்புக்கு பறை முரசம் நீ தந்தால் திருமகளின் சம்பத்தை யாமும் பெறுவோம். வறுமை நீங்கி வசந்தம் பெறுவோம். அகம் மகிழ உன் அருமை கீர்த்தி பாடி ஆடிக்களிப்போம். அருள் தருவாய் ஆதவா எழுந்து நீராடேலோர் எம்பாவாய். தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள். வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார். பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தணர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார். ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை. திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது. 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை. இது 30 பாடல்களால் ஆனது. தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை துதித்து வழிபடுவர். தாய்லாந்தில் திருப்பாவை, திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன. மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்பிரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது.